ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதம் ஜூலை மாதத்தின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து இந்த 6 மாதங்கள் தங்களுடைய கிருபையினால் நம்மை முடிசூட்டி தம் இரக்கத்தினாலே நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாத்து நம்மை எல்லா விதத்திலிருந்தும் எல்லா தீங்கிலிருந்தும் எல்லா பாவத்திலிருந்தும் பிசாசின் கையிலிருந்தும் மரணத்திலிருந்து நம்மை விடுவித்து ஜீவனை கொடுத்து நம்மை பாதுகாத்ததுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நல்லவர், அவர் எப்போதும் நன்மைதான் செய்கிறவர், ஒரு நாளும் தீங்கு செய்யவே மாட்டார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் சொன்னார் மக்களை பார்த்து, நான் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. Blessed the man that trusteth him என்று வேதம் சொல்கிறார். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர், என்னை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி சவாலாய் சொல்கிறார். பெரியமான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தகப்பன். அவர் நம்முடைய அப்பாவாக இருக்கிறார். நமக்காக தம் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டு என் மகன் என்று அழைத்து நம் பேரை ஜீவத்தில் எழுதி இன்றைக்கு அவர் பிள்ளைகளாக நம்ம நடத்தி வரும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? இங்கே வேத வசனத்தின் படி எப்படி நம்மை நடத்தினாரோ, எப்படி கடந்த 6 மாதங்கள் கைமணி போல காத்தாரோ, அதே கர்த்தர் தான் இந்த புதிய மாதம் கூட ஜூலை மாதம் முதல் நாள் முதல் கொண்டு நம்மை அதிசயமாக நடத்தப் போகிறார். இந்த நாளில் தானே அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அதுக்கு முன்பாக தேவன் நமக்கு செய்த நன்மையெல்லாம் நினைத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதை நினைத்து பார்ப்போம். பெரியமானவர்களே, எத்தனை நன்மை அவர் நமக்கு செய்தார். The 6 months, this new year, how God protected us, how God fed us, how God clothed us, how He sheltered us, how He kept us from all evil. அதெல்லாம் நினைத்து 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 அவரை நாம் பார்த்து அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய அவசியமாக இருக்கு. கட்டாயமாக அவர் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறபடினால, நான் கர்த்தர் மாறாதவர் என்று சொன்னபடினால, இந்த மாதமும் கூட, இந்த புதிய மாதம் கூட நம்மை வழி நடத்தப் போகிறார். ஏன் மீதியான எல்லா மாதமும் அவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து நம் தேவைகள் எல்லாம் சந்தித்து நடத்துவார். காரணம், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுதான் மகா பெரிய பாக்கியம். இயேசு கிறிஸ்துவை சொந்தராஜாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும், அவர்களை விசுவாசித்த அத்தனை பேரும் அவர் பிள்ளைகள் என்று வேதம் சொல்கிறது. We are His children. What a great blessing. எத்தனை பாக்கியம் பிரியமானவர்களே. இப்பொழுது கூட அவர் வாக்குத்தத்த வசனத்தை சில நிமிஷ நேரம் தியானித்து விட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்துக்கு போகலாம். அப்பொழுது அவருடைய கிருபை, அவர் பிரசன்னம் நம்மை மூடும். நம் தேவையெல்லாம் சந்திப்பார். அதிசயமாய் நம்மை விசுவாசத்துக்குள் ஆக்கி பலப்படுத்தி நம்மை வழிநடத்தப் போகிறார். அவ்வார்த்தையை தியானிப்போமா? மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதுதான் நமக்கு இந்த மாதம் தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மறுபடியும் வாசிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அதே வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். The book of Micah, chapter 2, verse number 13. The breakers come up before them. They have broken up and have passed through the gate and have gone out by it. And their king shall pass before them, and the Lord on the head of them. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த வசனம் தான் இந்த ஜூலை மாதம் முழுவதும் நமக்கு இருக்க போகிறது. வருஷம் முழுவதும் நடத்துவார். அவர் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்தேஸ்குள் ஆமேன் என்று இருக்கிறது. எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அத்தனை வாக்குத்தத்தம் மூலமாக வேதம் சொல்கிறது நாம் அவருடைய தீவிய சுவாபத்தை பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு உதவி செய்கிறது. Every promise gives us his divine strength, gives us a divine enablement
டு வாக் பிஃபோர் him in righteousness and holiness. அவர் முன்பாக உத்தமத்தோ உண்மையாக நடப்பதற்கு அவர் வாக்குத்தத்தம் எல்லாம் நமக்கு உதவி செய்கிறது. ஆகவே அவர் திவ்ய சுவாபம் அவருடைய உள்ளத்தில் இருக்கும் அத்தனை குணாதிசயம் நமக்குள் வரும்படிக்கு இந்த வாக்குத்தத்த வசனங்கள் தான் நமக்கு உதவி செய்கிறது. ஆகவே தேவன் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்த வசனங்களை வாசிப்போம், விசுவாசிப்போம், ஏற்றுக்கொள்வோம், அதை நம்புவோம். காரணம் அது ஆமென் என்றும் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறபடியினால அது மாறி போகவே அது கட்டாயம் நிறைவேற வேண்டும். இன்று காலையில் கூட பிரியமானவர்களே, இந்த வசனத்து மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக செல்கிறாராம். அவருடைய பேரை தடைகளை உடைக்கிறவர். இஸ் அ பிரேக்கர், த பிரேக்கர் என்று வேதம் சொல்கிறது. நம்மை தடைகளை உடைக்கிறவர் தான் அவர் பேர். ஆகவே நம் நேசர் நம்மோடு இருப்பவர் எப்படிப்பட்டவரா? தடைகளை நீக்கி போடுகிறவர். பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தம் இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் கொடுத்தார். அவர்கள் பாபிலோன் தேசத்தில் அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது, அவர்கள் மிகுந்த வேதனை பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுதுதானே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை மறுபடியும் கொண்டு வருவேன், உங்கள் தேசத்துக்கு நாங்கள் உங்களை கொண்டு வருவேன், இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன், நான் முன்பாக செல்வேன், உங்கள் தடையெல்லாம் உடைத்து போடுவேன், ஆகவே தைரியமாக இருங்கள்னு சொல்லி அவர்கள் வாக்கு கொடுப்பதாக நாம் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இதே வாக்கு தத்தம் தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். முதலாவதாக எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வரும்பொழுது எப்படியெல்லாம் அவர்களை பாதுகாத்தார். வேதம் சொல்கிறது, எத்தனை தடைகள் வந்தது, எத்தனை தடைகள் வந்த உடனே சிவந்த சமுதிரம் முன்பாக வந்து நின்றது. அதை தகர்த்தெறிந்தார். அதோடு கூட யோர்தான் நதி வந்து நின்றது. அதன் பிறகு எரிகோ மதில் வந்து நின்றது. போகிறவடமெல்லாம் தடை இருந்தது. ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் உடைத்து கொண்டே போனார். காரணம் என்ன தெரியுங்களா? வேதம் சொல்கிறது, உபாகம் 31:8 உங்களுக்கு முன்பாக செல்கிறவர் தேவன் முன்பாக செல்வார், தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்வார், அவர் உங்களுக்கு இளைப்பாலை கொடுப்பார், உங்களோடு கூட இருந்து உங்களை எல்லாத்தையும் விலக்கி காத்து உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார், அவர் உங்களோடு கூட எப்பொழுது இருப்பார். ஆகவே திகைய வேண்டாம், நீங்கள் பயப்படவும் வேண்டாம் என்று சொல்லி யோசுவா இடத்தில் மோசே கொடுத்த வாக்குத்தத்தின்படியே கர்த்தர் நம்மைக்கும் அதே போல நடத்துவார். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரே, அப்படியே அவர்களை பாதுகாத்தாரே, நமக்கும் அதே கிருபை கொடுப்பார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கை எத்தனையோ தடைகள் இருக்கிறது, பல தடைகள் இருக்குது. பலராய் சொல்லலாம், பலர் சொல்லலாம் சாபம் என்று சொல்லலாம், பலர் பிசாசு நம்மை தாக்கி கொண்டு இருக்கிறது சொல்லலாம், பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு வேதா சொல்லுகிறது, நம்முடைய அப்பா தடைகளை உடைக்கிறவர், நம்முடைய அப்பா பேர் தடைகளை உடைக்கிறவர், நம் ரட்சகர், நாம் மீட்பர், நம் வைத்தியர், நமக்கு எல்லாமா இருக்கிறவர். அவர் எப்படிப்பட்டவராம்? தடைகளை உடைத்து போடுகிறவராம். என்ன தடை இருந்தால் என்ன? அது பிசாசு தடையாக இருக்கலாம், அது சாபத்தின் தடையாக இருக்கலாம். சகலத்தையும் உடைத்து போட்டு சகலத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றும் தான் நம் நேசராக இயேசு கிறிஸ்து. ஆகவே தைரியமாக இருப்போம். இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தம் தான் நமக்கு முன்பாக செல்கிறார். பல தடைகள் நாம் இருக்கலாம். ஒருவேளை திருமணமாகவில்லையே, எத்தனையோ காரியங்கள் வருகிறது, வரன்கள் வருகிறது போகிறது, அது கூடி வரமாட்டேந்தே என்று சொல்லி பல விதத்திலும் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை கொடுத்து கலங்கி கொண்டு இருக்கலாம். அந்த தடையை நீக்கி போடுவார் இந்த மாதம். அது மாற்றமல்ல பிரியமானவர்களே, வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு வர வேண்டிய நியாயமாய் வர வேண்டிய ப்ரொமோஷன் தடைப்பட்டு போய் கொண்டு இருக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், உத்தமத்தோடு உழைக்கிறேன், நாயை போல உழைக்கிறேன், ஆனால் ஏன் அது தடையாகி கொண்டு இருக்குது, என் முன்பாக வேறு யாரும் வாங்கிட்டு போகிறாங்களே என்று. இந்த மாதம் அதை உடைத்தருள்வார். காரணம், அவருடைய நேரம் வேலை வரும் பொழுது சகலித்து அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்று காலையில் கூட பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன தடையாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்காக அநேக இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி கொண்டு இருக்கலாம். எத்தனையோ விட்டு கூப்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது வேலை என்று சொல்லியிருக்கலாம். அந்த தடையை கூட நீக்கி போடுவார். குடும்பத்திற்கும் தடை, மனைவி புருஷன் மத்தியில் இருக்கும் தடைகள், சமாதானத்தை கெடுக்கும் பலவிதமான தடைகளை இயேசு கிறிஸ்து இந்த மாதம் தகர்த்தெறிவார். குடும்பங்கள் ஒன்றாக இருக்கும்படிக்கு செய்வார். ஒருவேளை பல விதத்திலும் நீங்கள் தூரமாக இருக்கலாம்,
பெற்றோர்கள் தூரமாக இருக்கலாம், நீங்கள் வேறு தேசத்தில் நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கலாம், மனைவிமார்கள் பிள்ளைகள் வேறு இடத்துல படித்து கொண்டு இருக்கலாம், பல விதத்திலும் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஐயோ, நாங்கள்லாம் ஒன்றா இருக்க விரும்புவோமே, அந்த காரியத்தை தடையாய் கொண்டே போகிறதே என்று யோசிக்கலாம். கர்த்தர் இந்த மாதம் அதை உடைத்து போடுவார். உங்களை எல்லாரும் ஒன்றாய் சேர்ப்பார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். பெரியமானங்களே, விசுவாசிங்க, ஆண்டவரை நம்பிருங்க. என்ன தடையாக இருந்தாலும், சரிய சுகத்துக்காக வர வேண்டிய தடை, பல விதத்தில் வர வேண்டிய சுகத்தை பெற வேண்டியதற்கு தடையாக இருக்கும் பல காரியங்கள் சகலத்தும் தகத்தெறிந்து போடுவார். காரணம், நம் நேசர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். பொல்லாத பிசாசு பல சோதனைகளை கொண்டு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறாதபடிக்கு தடை பண்ணி கொண்டு இருக்கலாம். அவைகளை தகத்தெறிவார் இந்த மாதம். காரணம், தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக செல்கிறார். ராஜாவாக செல்வார். அவர் நமக்கு முன்னிருந்து செல்வார். He will lead us as a king. He is Almighty God. He will break every barriers. He will break every obstacles. Every impediment will be thrown away from our lives, and we shall walk through. We will walk through. Yes, His grace will be with us, and we will walk through for all the blessings, to receive all the blessings that He has promised for us. நமக்காக வைத்திருக்கும் எல்லாம் ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, நாம் நடந்து போகும்படிக்கு செய்வார். நாம் பின்னால் நடந்து போவோம், அவ்வளோதான். He is breaking at every stage, and we have to just follow Him. ஆடுகள் எப்படி தன் மேய்ப்பனை பின்பற்றி செல்கிறதோ அதே போல் நம்மை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தை விசுவாசம் வைத்து நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து, நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, என் தடையெல்லாம் நீக்கப்பட போகிறீர்கள், அதுக்காக ஸ்தோத்திரம் என்று மாற்ற சொல்லுங்கள். இந்த மாதம் அது காரியத்தை நிறைவேற்றுவதை நீங்கள் பார்ப்பீங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு உதவி செய்த கர்த்தர், பாபிலோனுடைய சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்கள் எருசலேமுக்கு செல்லும்படிக்கு செய்த கர்த்தர் நமக்கும் உதவி செய்வார். எகிப்திலிருந்து அவரை பாதுகாத்து கானான் தேசம் கொண்டு போக செய்த தேவன் நமக்கும் அவர் உதவி செய்வார். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உதவி செய்வார். பாவம் நம்மை மேற்கொள்வதில்லை. பொல்லாத பிசாசு வியாதிகளை கொடுத்து நம்மை ஒருபொழுதும் அழிப்பதில்லை. காரணம், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கும் நேசர். வேதம் சொல்லுகிறது, அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிறவராக இருக்கபடினால அவர் நமக்காக என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. முற்றுமுடியை ரட்சிப்பதற்காக அவர் நமக்காக பிதாவின் வலது பாசத்தில் வேண்டு செய்து கொண்டிருக்கிறார். Therefore every barrier has to be broken. Every obstacle has to be broken. Every impediment has to be broken, because He is interceding for us. பழைய ஏற்பாட்டில் இந்த பாக்கியம் கிடைக்காது பிரியமானவர்களே. ஆனாலும் அவர்கள் தடைகளை நீக்கி போட்ட தேவன் அவர் முன்பாக போகவில்லையா? அதே தகப்பன் தான் நம்முடைய அப்பா. He is our Father. The Lord who led the children of Israel is our Father. Now His Son is interceding for us. நமக்காக தம் ஜீவனை கொடுத்ததும் இல்லாமல், நம்மை மீட்டு கொண்டதும் இல்லாமல், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கும் தேவனாய் நமக்கு இருக்கிறபடினால எந்த தீங்கும் எந்த பொல்லாங்கும் நம்மை தடைப்படுத்துவதில்லை. எந்த ஆசீர்வாதமும் தடைப்பட்டு போவதில்லை. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் will have to come. Nobody can rob it. Nobody can stop it. It has to come to you, because the breaker is going right before you. He is walking right in front of you. We'll have to just follow Him. நாம் அவரை மாற்ற பின்பற்ற வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரத்தில், சுவாமி, நீ சொன்னபடியே என் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா தடையும், நான் என்னென்னா தடையாக இருக்குன்னு யோசித்தனோ சுவாமி, அவைகளெல்லாம் நீ தகத்தெறிய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி விசுவாசத்து ஸ்தோத்திரமாட்ட சொல்லுங்கள். ஸ்தோத்திரமாட்ட பண்ணுங்கள். எனக்காக யாவற்றையும் நீ செய்து முடிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் ஒன்றும் செய்ய போகிறதில்லப்பா. நீரே எனக்காக யுத்தம் செய்வேன். நீரே எனக்காய் போராடுவேன். நீரே எனக்கு முன்பாக சென்ற தடைகளை நீக்கி போடுவேன். நான் விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. நீ திகைவும் பயப்படவும் வேண்டான்னு சொன்ன கர்த்தர் நம்மோடு இந்த மாதம் முழுதும் நடத்த போகிறார். இந்த வருஷம் முழுதும் நடத்த போகிறார். Do not worry about anything. Just say, God, Thou art the breaker. Thou art going before me. I thank you because You are my Lord and my God. I will follow You, Lord. I will follow You, totally surrendering my life to You, believing in You that You are walking before me என்று சொல்லி நம்மை தாழ்த்தி அர்ப்பம் என்றார். அப்படியே நம் வாழ்க்கையில் இந்த மாதமாய் என்ன தடை இருந்ததோ, கடந்த வருஷமெல்லாம் இருந்த தடை இந்த மாதம் நீங்கி போகும். Yes, it will go. It will leave us. You will see God's blessing come upon you. ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த புதிய மாதம்
ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. எத்தனையோ காரியங்கள் நாங்கள் தடையாக இருந்தது என்று யோசித்து கொண்டிருந்தோம். எங்கள் ப்ரொமோஷன் தடையாயிற்று, எங்கள் குழந்தை பாக்கியம் தடையாயிற்று, திருமணம் தடையாயிற்று, பிள்ளைகள் படிப்பு தடையாயிற்று, பல காரியங்கள் வர வேண்டிய ஆசீர்வாதம் தடையாயிற்று, எனக்கு வர வேண்டிய பணம் ஆண்டவரே ஊதியத்தின் உயர்வு தடையாயிற்று என்றெல்லாம் சொல்லி நாம் கலங்கி கொண்டிருக்கலாம் இந்த பிள்ளைகள். ஆனால் சுவாமி, எங்களுக்கு தடைகளை உடைக்கிறவராயும் நீர் இருக்கிறபடினால எங்களுக்கு முன்பாக நீ செல்கிறீர். எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஒன்று கூட சுவாமி நாங்கள் இழந்து போகிறதே இல்லை. Thy children shall not lose a single blessing that are due to them, Lord, because you have purchased them with thy own precious blood. Father, you have planned everything in their life. உலகம் தோற்று முன்பே அவர் வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும், என்ன ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் எல்லாம் நீர் முதலே நீ அவர்களுக்கு தீர்மானித்து விட்டீர். அந்த தீர்மானத்தை ஒருவரும் மாற்ற முடியாது சுவாமி. ஆகவே இந்த நாளிலே எங்களுக்காக போராடி எங்களுக்காக யுத்தம் செய்து பிசாசின் கட்டுகள் பொல்லாத மக்களுடைய தடைகளெல்லாம் நீக்கி போட்டு ஜெய ஜீவத்தை நாங்கள் காணும்படிக்கு, வெற்றிகரமான வாழ்க்கையை காணும்படிக்கு, சமாதானத்தின் வாழ்க்கையை காணும்படிக்கு, சுகம் நிறைந்த வாழ்க்கையை காணும்படிக்கு, செழிப்பான நாட்களை காணும்படிக்கு, ஆவிக்கிற வாழ்க்கையில் இயேசுவை போல மாறும்படிக்கு இந்த மாதம் எங்களுக்கு உதவி செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்து நீ வரப்போகிற மீதியான மாதங்கள் முழுதும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கண்டு நாங்கள் மகிழப் போகிறோம் அப்பா. ஒவ்வொரு மேலும் கடத்து வைத்து காலையில் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய ஆசீர்வாதம் அவங்க மேல் வந்து இறங்கட்டும் ராஜா. தடைகளை உடைக்கிற நீர் இந்த வாக்கு தத்துவத்தை அவளுக்கு கொடுத்திருக்கிறபடினால எல்லா தடையும் ஒன்று நீங்கி போகும் மகளே என்று சொல்லி அவளை பலப்படுத்துவீராக சுவாமி. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கொடி நன்றி. எங்களை கடந்த 6 மாதங்கள் கிருபையாய் கண்மணியை போல காத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை சுகமாக்குனதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசுகளை பறிக்காதபடி பாதுகாத்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி எங்களை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய இரத்த கோட்டைகள் எங்களை மூடி மறைத்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவராய் எங்களுக்கு இருந்தீரே, எப்பொழுதும் இனிமேலும் எப்போதும் என்றென்றைக்கும் இருக்க போகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றுமாயும் கலவு படைக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு மேலும் கரைத்து வைத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு பிள்ளைகள் கடந்து போகிறாங்க. காரணம், தடைகளை உடைக்கிறவர் அவர்கள் முன்பாக செல்கிறார். எங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக, எங்கள் எல்லாருக்கும் முன்பாக நீ சென்று கொண்டிருக்கிறபடினால நாங்களுமே பின்பற்றுவோம். தாழ்மையோடு பயபக்தியோடு எங்களை முற்றுமா அர்ப்பணித்துமை பின்பற்றுவோம். நாங்கள் உடைய ஆசீர்வாதத்தை கண்டு மகிழப் போகிறோம். எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கண்டு மகிழப் போகிறோம். எங்கள் சரீரத்தில் கண்டு மகிழப் போகிறோம். எங்களுடைய வேலைத்தில் கண்டு மகிழப் போகிறோம். எங்களுடைய பிஸ்னஸில் கண்டு மகிழ்ப்போம். எங்கள் பெற்றோர்கள் ஆண்டவரே, எங்களுடைய வயதான பெற்றோர்கள், இன்னும் எங்களுடைய சகோதரி எல்லார் வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் கண்டு மகிழப் போகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். கோடி நன்றி. ஜீவனுள்ள நேசராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.